வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ நம்ம போகி பண்டிகை அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தேன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வலிச்சுடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஈவினிங்கில் வந்து 6 மணிக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன செய்வோம், இது போல் காப்பு கட்டிடுறதுங்க. இப்போ காப்புன்னு சொன்னோம்னா இந்த ஆவாரம் பூ இருக்குது பார்த்திங்களா, மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த ஆவாரம் பூ இது வந்து ஊலப்பூன்னு சொல்லுவோம். ஊலப்பூ, அப்புறம் மாங்கொத்து, இந்த வேப்பிலை, இந்த 4 இது வைப்போம். ஸோ இது வந்து நாங்கள் ஈவினிங் வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது கடை வீதியில் கொஞ்சம் சில சாமான்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அவங்களே வந்து ரெடியாக கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ இதை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்க வேண்டியதான். அதே மாதிரி கரும்பும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஏன்னா திரும்ப டவுனுக்கு நம்ம போகணும் இல்லையா, அதனால் கரும்பு வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து மஞ்சள் கொத்துங்க. இப்போ வந்து காப்பு கட்டணுங்க. எப்படி வைக்கணும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த சைடில் வந்து வலிச்சு விட்டுட்டோம். காலம்பரை வந்து டைம் ஆகிடுது இல்லையா, கொஞ்சம் தான் வேலை பார்த்தோம். வெளியே மட்டும் வலிச்சு விட்டுட்டேன். இப்போது வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்தது சாமான்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வலிச்சு விட்டுருக்குறோம். இப்போ இந்த இடத்துல இப்போ இன்னி தான் கோலம் போடணும். இதெல்லாம் காலம்பரையே நான் வந்து வலிச்சு விட்டுட்டு போயிட்டேங்க. கொஞ்சம் வெயிலும் இல்லை, அதனால் கொஞ்சம் காயறதுக்கு லேட்டு. அது லைட்டு பாருங்கள், எங்களுக்கு லைட்டுமே வந்து மரத்தினுடைய நிழல் மறைச்சிட்ருக்குது. ஸோ கொஞ்சம் இன்னும் இது பண்ணாமல் கொசு வந்துடும். கொஞ்சம் லேட் பண்ணி நம்ம கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னுமே காலையில் போட்டது வெயில் சரியே இல்லாதனால பாருங்கள் இன்னும் காயவே இல்லை. உங்களுக்கு இருட்டாக தெரியும். இப்போ காப்பு கட்டுறதுக்கு வைக்கிறாங்க. இது போல் தாங்க வீட்டுக்கு முன்னாடி நம்ம இது வைக்கிறோம். இங்கே பாருங்கள், வெளிச்சத்துக்கு தெரியலையா, டார்ச் லைட் போட்டதும் தெரியும் போல். ஸோ அதே மாதிரி இந்த 2 சைடில் வச்சுட்டோம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒன்று வச்சு விட்ருவோங்க. பாருங்கள், இப்போ நம்ம மேலெல்லாம் கூட அதே மாதிரி மாடியிலெல்லாம் அப்படியே வச்சு கயிறு போட்டு கட்டிக்குவோம். மேலேயும் அங்கே வச்சாச்சுங்க. இப்போ இந்த சைடில் பாருங்கள், வெள்ளை கலர் கோட்டையும் வந்து நாங்கள் இந்த ஓரம் பார்டருக்கு நம்ம வச்சு விட்டுக்கிறது. இப்போ வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா இதெல்லாம் வந்து காலம்பரையே எல்லாம் முடிச்சிடும். மத்தியானமே வலிச்சு விட்ருவோங்க. வலிச்சு விட்டு ஈவினிங் வந்து காப்பு கட்டி அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் வந்து நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த இடத்துலலாம் வந்து என்னென்னா செடிங்க நிறைய இருக்குது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், லைட் போட்டு உங்களுக்கு இருட்டாக இருக்க தெரியலன்னு சொல்லிட்டு, ஏன்னா சீக்கிரமே இருட்டிருச்சு. இப்போ இங்கே வந்து குச்சி ஒன்று நான் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வரலட்சுமி நோம்புக்கு பேக்ரவுண்டுக்காக ஸ்க்ரீன் கட்டுற மாதிரி வைப்போம். ஸோ அது மாதிரி 2 சைட்லேயே வச்சுட்டோம். இது தான் வந்து நாங்கள் சைடில் காற்றுலாம் வராமல் இருக்கிறதுக்காக படுதா போட்டு கட்ட போகிறோங்க. சைடில் காலையில் பொங்கல் வைக்கும்போது பார்த்துக்கலாம். சரி வாங்க, அடுத்தடுத்து நம்ம கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாமுங்க. இப்போ நம்ம ரங்கோலி தானுங்க போட்டிருக்கேன். ஏன்னா கலர் பொடி போட்டு பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு இது போல் ரங்கோலியை நம்ம காவி பொடி வச்சு இதில் கொஞ்சம் டிசைன் பண்ணி போடுவோம்னு சொல்லி போட்டேன். இவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக போட்டோங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு நம்ம போட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து மழை வந்துருச்சுங்க. ஸோ எதுக்கும் நான் போட்ட உடனே எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுனால நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் எடுத்து வச்சேன். நல்ல வேலை, காலையில் அழகாக இருக்கும் பார்க்கலான்ட்டு இருந்தேன். ஸோ மழை வந்து அதுக்குள்ளரே வந்துருச்சுங்க. அது சுத்தமாக எல்லாமே கரைஞ்சி போச்சு. ஸோ அதையுமே காமிச்சிருப்பேன், எப்படி வந்தது, நம்ம எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ அடுத்தடுத்து வீடியோ போட்டே இருப்போம். எல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே வராங்க. நம்ம கார்டன் ஒர்க்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து நம்மளோட ஒர்க்கு என்ன, ஏன்னா வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருந்த நடுவில். ஸோ அதனால் என்னன்னு கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி ஒர்க் இருக்குதுங்க அப்படின்னு இதெல்லாம் நான் வந்து உங்களோட டைம் இருக்கும்போது எடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கோலமெல்லாம் போட்டாச்சு. போட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் இது பண்ணிவிட்டு நைட்டு படுத்துட்டோம். அப்புறம் பார்த்தா மழை, செம்ம மழை. எப்படி பாருங்கள், எல்லாம் சைடு வலிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு கோலமெல்லாம் போட்டாச்சு. ஃபுல்லாக அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இதே காஞ்சிருந்ததுன்னா, நேற்று எல்லாமே காலையிலலாம் வெயிலே இல்லை, சரியாகவே வேறு இல்லை. அதனால் ஒரு பக்கம் மட்டும் வலிச்சு விட்டுட்டு நான் போயிட்டு இப்போ இங்கெல்லாம் ஒரு அளவுக்கு காஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாமே காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படியே தள்ளியாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபுல்லும் நல்லாவே இது பண்ணிட்டோம். இப்போது ஃபுல்லாக மாமரத்தில் இருக்கிற பூ அத்தனையும் கொட்டிருச்சுங்க. டபுள் வேலை மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம கொஞ்சம் காலையில் ஈஸியாக இருக்கும் கோலமெல்லாம் போட்டோம். ஆனால் நைட்டே நாங்கள் கோலம் போட்டுருவோம். இருந்தாலுமே இங்கே பாருங்கள், ஃபுல்லுமே எல்லாமே இப்போ இது எல்லாமே கூட்டி விட்டுட்டு தான் நம்ம அடுத்த பொங்கல் வைக்கணும். இங்கே வெளியே அவ்வளோ, ஆனால் நான் நைட்டே வந்து எடுத்துட்டேன். ஆனால் அதையும் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக சூப்பராக பொங்கல் பானை அதெல்லாம் வச்சு நல்லா அழகாக கோலம் போட்டிருந்தாங்க.
அத்தனையும் எல்லாமே மழை வந்து ரொம்ப நேரம் கூட பெய்யலுங்க, ஒரு 10 நிமிஷம் தான் மழை பெஞ்சுது. அவ்வளோ இதில் ஃபுல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா நீட்டாக வலித்து அழகாக கோலம் போட்டிருந்தோம். இப்போ திரும்பி எங்கெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக கூட்டி விட்டாச்சுங்க. பாருங்கள் நீட்டாக இருக்குங்களா. இப்போ முன்னாடியும் எல்லாமே நீட் பண்ணிவிட்டேன். இங்கே மட்டும் இப்போ சிம்பிளாக ஒரு சின்ன கோலம் போட்டுட்டேன், ஏன்னா பொங்கல் வைக்கணுன்றதுக்காக. வெளியவும் வந்து அப்புறமா கோலம் போட்டுக்கலாம், பொறுமையாகவே போட்டுக்கலாம் ஈவினிங்கா. பாருங்கள் நீட்டாக எவ்வளோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ இதாக இருந்தப்போ பூ நிறைய கொட்டியிருந்தது இல்லையா. இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்ததாக நம்ம பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமுங்க. கிழக்கு பக்கமே வந்துருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்கு பானை நம்ம வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு இந்த சூரியனுக்காக வச்சது நல்லா வந்துடுது. இப்போ இந்த பக்கம் நாங்கள் குலதெய்வத்துக்காக வச்சுருக்குறோம். இப்போ இவங்களும் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. பாருங்க, இது தூரம் படுத்தா மாதிரி இப்படி கட்டி விட்டுட்டு, ஏன்னா காற்று செம்மையானதாக இருந்ததுங்க. அதனால் இந்த சைடு ஃபுல்லாமே கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி ஆச்சுங்க. இப்போ அந்த காற்றுல கொஞ்சம் ஓரளவுக்கு நின்று இப்போ எரியுது. இப்போ நம்ம பொங்கல் எல்லாம் வச்சாச்சுங்க. இப்போ சூரியனுக்கு நம்ம படைக்கிறோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணிவிட்டோம், விளக்கு வந்து அணைஞ்சு போகுதுன்ட்டு செங்கல் கல்லை குறுக்க வச்சுருக்கோம். பாருங்கள், எப்பவும் போல் மொட்டை மாடியில் தான் வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம். இப்போது எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வீட்டு பொங்கல் இப்போ நம்ம அப்படியே கார்டன்லேயும் இருக்கிற செடியோடையே வச்சு நம்ம இயற்கையோடவே சாமி கும்பிட போகிறோம். சூரியனுக்கு அப்படியே படைக்கிறோங்க. சூரியன் பார்க்குறதுக்கு பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சூரிய பகவானுக்கு கும்பிடுறோம். எங்கே சூரியன் இருக்கிறாரு, இங்கே மேலே மழை மேகமாக இருக்குது. அதை பாருங்க, தெரியுதா? சூரியனே காமிச்சிடுறா அப்படியே. ஃபுல்லாக நைட்டெல்லாம் வேறு நல்ல மழைங்க. இப்போ அடுத்து மழை வர மாதிரி இருக்குது. நல்லா நமக்காகவே சூரியன் வந்து இருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம கார்டனில் பூக்களும் இருக்குது. இது அடுத்த வீடியோவை நம்ம எடுத்து போடுறோங்க.